ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி இந்த டயலாக் ரொம்ப பிடிச்ச வசனமா தான் இருக்கு. நடைமுறைக்கு எப்படி கொண்டுட்டு போகணும்னு ஒண்ணுமே தெரியலையே. அரசியல நீங்க ஒரு சின்ன குழந்தை, கட்சி நிர்வாகிகளை மட்டும் பார்த்து பேசுவேன், பொதுமக்களை சந்திக்க மாட்டேன், டைரக்டா போய் சிஎம்ல உட்காந்துருவேன், கிராமப்புறங்களை சந்திப்பேன் சொல்லி மக்களை ஏமாத்தினா மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? தாவேகா என்பது ஒன்றும் பக்குவப்படாத கட்சியாகவே இருக்கிறது. ரசிகர் கூட்டமாகவே இருக்கிறாங்க. இன்றைக்கும் தாந்தோண்டித்தனமாக நிறைய கருத்துக்களை பேசுறாங்க. ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியாக அதிமுகவில் இணைந்து செயல்பட்டால் அவர்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். தாவேகா என்பது எந்த விஷயத்தையும் புள்ளி விவரத்தோட நாகரிகத்தோட பேசுறது இல்ல. இவருடைய பேச்சில் ஒரு தெளிவு இருப்பதில்லை. எழுதி கொடுத்த டயலாக பேசிட்டு போறாரு. அரசியல்ல மிகப்பெரிய ஒரு ஞானத்தோட அறிவோட ஆக்கப்பூர்வம் பேசுற மாதிரி பார்வையில் அவர் படவில்லை. அதையெல்லாம் மாத்தணும்டா அதிமுக என்ற பயிற்சி பட்டறைக்கு வரணும். சீமான் போல ஓட்ட பிரிச்சுக்கிட்டு பயிற்சி பட்டை நடத்துறதுக்கான நீங்க கட்சி வச்சீங்கன்னா காலம்ல அந்த அளவு சீமான்ல இருக்குன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. ஒருத்தும் இல்ல. சீமானாவது நிக்கிறாரு. குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையே சமாளிக்க முடியல. இப்ப மக்கள் பிரச்சனையில் நீங்க விளையாடுறீங்க. அவர் வாண்டடா வண்டியில ஏறிட்டு நான் தான் ரவுடினா மக்கள் அவரை ரவுடின்னு சொல்லணும் சார். கதாநாயக லிஸ்ட்ல எடப்பாடியா இருக்கும்போது யார் என்ன பண்ண முடியும்? ரவுடி லிஸ்ட்ல ஸ்டாலின் இருக்கிறார். 5 வருடம் அதிமுக எப்படி ஆட்சி கொடுத்தாங்க, திமுக இப்ப எப்படி ஆட்சி கொடுக்கறாங்க? வணக்கம். வணக்கம் சார், என்டிஏக்குள்ள விஜய் வரப்போறாரா இல்லையா அப்படிங்கிறதா 2 நாளா பேசு பொருளா இருக்குது. அதுக்கு நிறைய சோர்ஸ் சொன்னாங்க அப்படின்னு நிறைய பத்திரிகையாளர்கள் சில விஷயங்களை சொல்றாங்க. குறிப்பாக பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி ட்வீட் போடுறாரு. பவன் கல்யாணை வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. பவன் கல்யாண் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு அந்த மாதிரிலாம். ஸோ இது பாசிபிளாக இருக்குமா? அப்படி பாசிபிள் ஆச்சுன்னா அது திமுக அரசு கண்டிப்பாக வீட்டுக்கு போக வேண்டியதுதான், என்டிஏ ஆட்சி அமைச்சிடும் இப்படின்னு பல பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் பேசுறதையும் பார்க்க முடியுது. என்டிஏக்குள்ள விஜய் வராரா இல்லையா? இல்லை, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிறார். அந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை போகுதா போகலையா என்பது தெரியவில்லை. ஆனால் தாவேகா என்பது ஒன்றும் பக்குவப்படாத கட்சியாகவே இருக்கிறது. அவர்கள் ரசிகர் கூட்டமாகவே இருக்கிறாங்க. இன்றைக்கும் தாந்தோண்டித்தனமாக நிறைய கருத்துக்களை பேசுகிறாங்க. அதெல்லாம் நிலைநிறுத்தி விட்டு அதெல்லாம் சரி செய்து விட்டு ஒரு அரசியல் பூர்வமாக ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியாக அதிமுகவில் இணைந்து செயல்பட்டால் அவர்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதையும் உடனடியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களா தாவேகா? அதுதான் நீங்க அரசியல் முதிர்ச்சி இல்லைன்னு சொல்ல வரீங்களோ? ஆமா, எந்த விஷயத்தையும் தன்னை மிகப்படுத்தி காட்டுவதில் தான் முக்கியமா இருக்காங்களே தவிர அதுல அரசியல் நாகரிகத்தோட அரசியல் விளிம்பியத்தோட அவர்கள் எந்த விஷயத்தையும் அணுகிறது இல்லை. அதில் அவர்கள் மிகப்பெரிய அந்த மக்களுக்கும் அவர்களுக்குமான இடைவெளி மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதனால தான் அந்த கட்சி இன்னும் அரசியல் மயப்படணும் என்று அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்க திமுக கடுமையாக எதிர்க்கிறீங்க. திமுகவை எதிர்க்கிறீங்கன்னா அதிமுக இல்லாமல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்க என்னைக்கோ எங்க கூட சேர்ந்துருக்கணுமே அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், நிச்சயமாக. தாவேகா இன்னைக்கு அவர்களுடைய நிலைப்பாடு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அவர் கடைசியாக பேசின சினிமா டைலாக் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்னு பேசுவார்ல, அந்த டயலாக் ரொம்ப பிடிச்ச வசனமாக தான் இருக்குது. ஆனால் அதை நடைமுறைக்கு எப்படி கொண்டுட்டு போகணுன்ட்டு ஒன்றுமே தெரியலையே. நீங்கள் ஒரு இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. அரசியலில் நீங்கள் ஒரு சின்ன குழந்தை, உங்களால் எப்படி ஆட்சியை பிடிக்க முடியும் என்பது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இன்னும் பூத் கமிட்டி கூட இல்லாத ஒரு அரசியல் கட்சி அது. அப்படிப்பட்ட கட்சியை நீங்கள் நான் கட்சி ஆரம்பிப்பேன், கட்சி நிர்வாகிகளை மட்டும் பார்த்து பேசுவேன், பொதுமக்களை சந்திக்க மாட்டேன், பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன், டைரக்டா போய் சிஎம்ல உட்காந்துருவேன், சிஎம்க்கு உட்கார்ந்ததுக்கு பிறகு நான் கிராமப்புறங்களை சந்திப்பேன் சொல்லி மக்களை ஏமாத்தினா மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? அது இல்லை. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் நான் ஏற்கனவே போயிட்டேன். எல்லாருக்கும் எனக்கு தெரியுது. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான், ஒரு விஜய் இருக்காங்க. நீங்க வெளியே வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா அவங்களாம் ஓட்டு போடுற அன்னைக்கு வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டு சார், இப்படிதான் கமலஹாசன் சொல்லியிருந்தாரு. என்னன்னாரு, இவர் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு இல்லாத ரசிகர் கூட்டமா, சிரஞ்சீவிக்கு இல்லாத ரசிகர் கூட்டமா? ஏன் இன்றைக்கு நடிகைகளுக்கே பெரிய ரசிகர் கூட்டம்லாம் இருக்குது. அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது. தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு இளைஞர்களை, தமிழ்நாட்டு இளைஞிகளை நீங்கள் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க. ரசிகர் கூட்டம் வேற, ஓட்டு போடுறது வேற. ஏன்னா அரசியல் மயப்பட்ட ஒரு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. நான் நேரடியா போய் விஜய் பார்க்க வரக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டிருக்கேன்.
நீங்களாம் விஜய் பார்த்துட்டு போறதுக்காக வந்தீங்களா இல்ல கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? எந்த மக்களை போய் நேரா போய் பார்த்திருக்காரு? வேலூர்ல போய் நான் போய் பார்த்தேன்னு சொல்றேன். கட்சி நிர்வாகிகளை தான் பார்த்தாரு. இது வரைக்கும் எங்க போய் அதாவது 41 பேர் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம போய் நீங்க அவங்கள வீட்டுக்கு வர வச்சு பேசினவரு நீரு. அதனால எந்த மக்களை போய் நேரா இப்ப பார்த்தாரு? இதெல்லாம் வந்து அப்ப தெரிய மாட்டேங்குது. 41 பேர் போறாங்க, எல்லாரும் விஜயை தான் வந்து அட்டாக் பண்றாங்க, விஜய் விமர்சனம் பண்றாங்க. ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டமா அது இருக்கு. விஜய் வந்து அதை கட்டுப்படுத்தவில்லை, காவல்துறையினுடைய அறிவுறுத்தலை விஜய் பின்பற்றவில்லை, சரியான நேரத்துக்கு வரவில்லை, எல்லாரும் விஜய் விமர்சிச்சுட்டு இருந்தப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் ஆளா அரசுக்கு இதுல பொறுப்பு இல்லையா அப்படின்னு அந்த விஷயத்தை டைவர்ட் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் ஊழல் சக்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் தன்னையே விமர்சிக்கிறாரு. தான் கூட கூட்டணிக்கு வரமாட்டாரு தெரிஞ்ச உடனே பனையூர் பண்ணையாரேன்னு கடிதம் வருது. சார் அதாவது 41 பேர் இறந்தது உங்களுக்கும் சம்பந்தம் இல்லையா அப்படின்னு கடிதம் வருது. அப்ப நான் என்ன நினைக்கிறது, என் கூட வர்ற மாதிரி இருந்தாங்கன்னா நான் அரசுக்கு பொறுப்பு இல்லையா, அரசு பக்கம் திருப்பி விடுவேன். என்னையே எதிர்த்து பேசுறியா, கரூர்ல உனக்கு சம்பந்தம் இருக்கு. அப்படி இல்ல. அரசியல் நாகரிகத்தோட அந்த விஷயத்தை அணுகினார் புரட்சி தமிழர் எடப்பாடியார். ஒரு புதுசா ஒரு இயக்கம் உருவாகி இருக்கு, அந்த இயக்கம் ஜனநாயக ரீதியில் செயல்பட வேண்டும் என்ற நிலையில் தான் நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்தோம். ஆனால் அவருக்கு ஆதரவு இல்லை. பொறுப்பை தட்டி கழிக்க கூடாத அரசாங்கம், அந்த சம்பவத்துக்கு அரசுக்கும் பொறுப்பு இருக்குது, விஜய்க்கும் பொறுப்பு இருக்கு என்று சொன்னார் எடப்பாடியார். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த அரசியல் நாகரிகமே இல்லாம போன போக்கில் அப்படி தூவி விட்டுட்டு போய் அதிமுக ஒரு ஊழல் கட்சின்னு சொன்னா அதெல்லாம் ஏத்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நாங்க வந்து தொம்மைகள் இல்லை. ஏன் சார் அப்ப யாருமே ஊழல் பண்ணலையா? யார் ஊழல் பண்ணான்னு நிரூபிங்க. நீங்க ஊழல் செஞ்சா யாரு ஊழல் செஞ்சாங்க, எப்போ ஊழல் செஞ்சாங்க, எவ்வளவு ஊழல் செஞ்சாங்க, அதுக்கான நீங்க முன்னெடுத்தது என்ன, கவர்னரிடம் மனு கொடுத்தீங்களா, நீதிமன்றத்துக்கு போனீங்களா, யார் ஊழல் செஞ்ச? நீங்க சும்மா வந்து ஒரு சார் நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா போன பக்கம் எதாவது பேசல. நாங்க நீதிமன்றத்துக்கு போல, நீதிமன்றமே ஏற்கனவே சொல்லியிருக்கு. இவங்க எல்லாரும் வந்து இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அம்மான்னு தினமும் இவங்க யாரை வழிபடுறாங்களோ அவங்களே கோற்றால தண்டிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு ஊடகங்கள் வேண்டுமென்றே அம்மா மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு தவறான பிம்பம். அம்மா வந்து இறக்கும்போது ஊழல்வாதியாக இறக்கவில்லை, இறந்ததுக்கு அப்புறம் ஒரு தீர்ப்பு வந்தது. இப்ப இருக்கும்போது ஒரு மனிதன் வாதாடுவதற்கு பிறகு அந்த ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவர்கள் வந்து புனிதமாக கருதப்பட்ட ஒரு அம்மா ஸ்தானத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடியவர். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரை விமர்சிக்கிறது கோர்ட்டுக்கு தெரியாது, அப்புறம் தீர்ப்பு கொடுக்க கூடாதுன்னு தெரியாதா? இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அபேட்டட் என்று சொல்லியாச்சு. அதுல நீதிமன்றத்தில் அபேட்டட் என்று சொல்லியாச்சு. இறந்ததனால் அந்த தீர்ப்பிலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறார், அவ்வளவுதான். அந்த தீர்ப்பு எப்படி வந்தது, ஏன் வந்ததெல்லாம் பல்வேறு கேள்விக்குறிகள் இருக்குது. அதெல்லாம் உள்ள இந்த ஆராய்வனால். ஆனால் அதிமுக இருக்கக்கூடியவர்கள் யாராவது இப்ப தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? இப்ப இருப்பவர்கள் யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? குற்றம் சாட்டப்பட்டிருந்தா கூட நாங்க பேசவே கூடாதா? குற்றம் சாட்டப்பட்டிருந்தா இது வந்து நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டாதவர்கள் எப்படி சார் குற்றம் சாட்டவர்கள் சொல்ல முடியும்? நீங்க தலைவரா போற்றக்கூடியவங்க தண்டிக்கவும் பட்டிருக்காங்க. இன்னைக்கு கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் குற்றம் சாட்டவும் பட்டிருக்காங்க. இன்னைக்கு இருக்க வச்சுக்கிட்டு நாங்க திமுக இருக்கக்கூடிய 13 அமைச்சர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கு இனி நீதிமன்றத்துல கண்டிக்கவும் பட்டிருக்காங்க, தண்டிக்கவும் பட்டிருக்காங்க. அவர்கள் உங்களை சொன்னா அது வேற. தாவேக்கா எந்த ஊழலையும் இதுவரைக்கும் மாட்டல. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்றேன். நீங்க தாவேக்கா என்பது ஏதாவது வந்து எந்த விஷயத்தையும் புள்ளி விவரத்தோட நாகரிகத்தோட பேசுறது இல்ல. இவருடைய பேச்சில் வந்து ஒரு தெளிவு இருப்பதில்லை. எழுதி கொடுத்த டயலாக பேசிட்டு போறாரு, அவ்வளவுதான் அவரை பத்தி சொல்ல முடியும். தவிர அரசியல்ல மிகப்பெரிய ஒரு ஞானத்தோட அறிவோட ஆக்கப்பூர்வம் பேசுற மாதிரி என் பார்வையில் அவர் படவில்லை. அதையெல்லாம் மாத்தணும்டா அரசியல் பயிற்சி பட்டறைக்கு அதிமுக என்ற பயிற்சி பட்டறைக்கு வரணும். வந்து அவர் கத்துக்கிட்டு எப்படி பேசணும், எப்படி மக்களை அணுகணும், எப்படி நேரடி களத்துக்கு போகணும், எப்படி மக்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா புரட்சி தலைவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அந்த எடுத்துக்காட்டையெல்லாம் பின்பற்றி நடந்ததுக்கு அப்புறம் அரசியல் களத்துக்கு வரணுங்கிறதா என்னுடைய அரசியல் களத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லல. கூட்டணிக்கா இல்ல உங்க கட்சிக்கே வந்துருக்கீங்களா? கூட்டணிக்கு கத்துக்கணும் அப்படின்னா கூட்டணிக்கு வந்து எங்களை பார்க்கணும். இல்ல சார், நம்ம ஸ்ட்ராங்கா தானே இருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு நயனார் நாகேந்திரன் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, உங்க கட்சியில எல்லாரும் சொல்றீங்க. மீண்டும் ஏன் உங்களுக்கு விஜய் தேவைப்படுறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? நான் தான் ஒற்றை புள்ளி தான் சொன்னேன், விஜய் தேவைப்படுறான்னு சொல்ல. தமிழ்நாட்டுல திமுக என்ற தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்பணும்டா, மகா சக்தியா இருக்கக்கூடிய அதிமுக அணியில் இருந்தா உங்களுக்கு நல்லதுங்கிற, அவ்வளவுதான். நீங்க வந்து சும்மா வந்து சீமான் போல வந்து ஓட்டை பிரிச்சுக்கிட்டு பயிற்சி பட்டை நடத்துறதுக்காண்டி நீங்க கட்சி வச்சீங்கன்னா காலம்ல அந்த அளவு சீமான்ல இருக்குன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. ஒர்த்தும் இல்ல. சீமானாவது நிக்கிறாரு ஒரு 7% 8%, நீங்க அது கூட ஒர்த்து இல்ல, அதனால நிக்க மாட்டீங்க. இருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையே சமாளிக்க முடியல. நீங்க இல்லனாலும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையே உங்களால சமாளிக்க முடியல.
இப்ப மக்கள் பிரச்சனையில் நீங்க வந்து விளையாடுறீங்க. வந்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஓட்டுக்களை ஒரு அணியில் சேர்த்து திமுக வீட்டுக்கு அனுப்பி அதன் மூலம் நீங்கள் அரசியல் ஸ்ட்ராங் பண்ணுகிறதா உங்கள் அரசியல் எதிர்வாழ்க்கைக்கு நல்லதுங்கிற. நீங்க இல்லனாலும் நாங்க வீழ்த்த தான் போறோம், நீங்க வந்துட்டா உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறீங்களா? இல்லாவிட்டாலும் கட்சி நிச்சயமாக ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவில் இருக்குது. நீங்கள் எத்தனை கட்சிகள் திமுக கூட்டணி சேர்ந்தா கூட அதை விட அதிகமாக பல மடங்கு அதிகமாக ஆன்டி இன்கம்பன்சி. உங்க கூட இருந்தவங்க அவங்க போறாங்க சார். தேமுதிக அரசியல் களத்துல துரோகங்கள், பல துரோகங்களை பார்த்த இயக்கம் அதிமுக. ஓபிஎஸ் என்றும் கிருஷ்ணன் போன்றவர்கள், நம்ம வைத்தியலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் போனார்கள். இன்றைக்கு திமுக இருக்கக்கூடிய 15 அமைச்சர்கள் அதிமுக வந்து போனவர்கள். அதுக்காண்டி அதிமுக அழிஞ்சா போச்சு. 2 முறை ஆட்சி 11லயும் நான் வரல சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற கூட்டணியை விட்டு ஒரு கட்சி எப்படி இன்னொரு பக்கம் போகும்? இங்க தோல்வி, இங்க போனா தோத்துருவோம் போல, அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சாதானே அந்த கட்சி. சார், சில கட்சிகள் சீட்டுக்கும் நோட்டுக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சி, அதுல வந்து தேமுதிக ஒன்று. அப்ப அந்த சீட்டுக்கும் நோட்டுக்குமாக தான் இவ்வளவு நாள் உங்க கூட இருந்தாங்க. நாங்க அது அவங்கள பூர்த்தி செய்ய முடியாது எங்களால. அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. அப்ப கடந்த காலங்கள்ல பூர்த்தி செஞ்சீங்களா? 2010 கடந்த காலங்கள்ல எங்ககிட்ட இந்த டிமாண்டே இல்ல. இப்பதான் இந்த டிமாண்டே வருது. இந்த டிமாண்ட் எங்களை பூர்த்தி செய்ய முடியாது. அதனால எங்க அவர்களுக்கு நோட் அதிகமா இருக்கும் அங்க போயிட்டாங்க. உண்மை அதுதான். கடந்த காலத்துல பூர்த்தி செஞ்சீங்களா? எங்களால பூர்த்தி செய்யவே இல்லையே சார். நீங்க 24 பாராளுமன்ற 21 அவங்க கூட எங்க கூட இல்ல. ஆமா கூட இருந்தாங்க. ஏன் எங்க கூட இல்ல? 24 பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வந்து விஜய் பிரபாகரனை வந்து எப்படியா வெற்றி பெற வைக்கணும்னு அவங்க எண்ணம், தாயாக அவங்களுடைய எண்ணம். அதற்காக அதிமுக ஒவ்வொரு தொண்டரும் கடுமையாக உழைச்சு குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் தான் அவர் தோற்று பண்ணாரு. அந்த நன்றி கூட மறவாமல் வந்து இன்றைக்கு திமுக கூட்டணி போயிருக்காங்க. திமுக என்பது ஒரு தீய சக்தி என்று சொன்னவர் விஜயகாந்த். அவர் சொன்ன வார்த்தைகளாம் மறந்து தங்களுடைய சுயநலத்துக்காக போயிட்டாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன பண்றது? போகட்டும், எங்க போனாலும் நல்லா இருக்கும். விஜய் வந்தா அவருக்கு நல்லது. அவர் அரசியலை மேம்படுத்திக்கலாம். அவருக்கு எங்களால வாக்குகள் வரும், எம்எல்ஏக்கள் கூட வரும். பட் தனியா என்னன்னா அவர் ஒரு ஸ்பாயிலரா தான் இருப்பாரு. எப்படியும் நாங்க வீழ்த்த போறது உறுதி. அவர் வந்தாருன்னா அவருக்கு லாபம்ங்கிறீங்க. ஆனா அவர் இவ்வளவு நாளா என்ன ஸ்டாண்ட்ல பேசிட்டு இருக்கிறாருன்னா, போட்டியே எனக்கும் திமுகவை தான். குறுக்க மறுக்க பேசிட்டு இருக்கவங்களை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, ஊழல் சக்தி காலத்திலே இல்லைன்னு சொல்றேன். அவர் வாண்டடா வண்டியில ஏறிட்டு நான் தான் ரவுடினா மக்கள் அவரை ரவுடின்னு சொல்லணும் சார். அவங்க எல்லாம் ரவுடி லிஸ்ட்ல வேணா இருக்கலாம். கதாநாயக லிஸ்ட்ல எடப்பாடியா இருக்கும்போது யார் என்ன பண்ண முடியும்? ரவுடி லிஸ்ட்ல வேணா இருக்கலாம். கதாநாயக லிஸ்ட்ல எடப்பாடியா இருக்கிறாரு. இன்னைக்கு ரவுடி லிஸ்ட்ல வந்து ஸ்டாலின் இருக்கிறாரு. அவ்வளவுதான் சார். நீங்க கதாநாயகன் யாரு, கதாநாயகன் இல்லாதவர் யாருன்றது தான் தமிழ்நாட்டில் மக்கள் பார்ப்பாங்க. 5 வருடம் அதிமுக எப்படி ஆட்சி கொடுத்தாங்க, திமுக இப்ப எப்படி ஆட்சியை கொடுக்குறாங்க, எடப்பாடி ஆட்சி சிறந்த ஆட்சியா, ஸ்டாலின் ஆட்சி சிறந்த ஆட்சியா, யார் நலத்திட்டங்கள் சிறப்பா கொண்டு வந்தா, யார் மக்களை பாதுகாத்தா, எந்த பிரச்சனை எவ்வளவு நிர்வாக திறமையோட அணுகுனார். இதுதான் ஸ்டாலின் சொல்றாருல, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடுன்னு சொல்றாருல. ஆமாம், தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்கு ஸ்டாலின் கிட்ட இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பெண்களுக்கான வந்து பாலியல் வன்கொடுமைகள் நடக்கக்கூடிய ஸ்டாலின் கிட்ட அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஊழல் செய்வதில் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இன்னைக்கு லஞ்சம், லாவணியம், கொள்ளைகள் எல்லாத்திலும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தமிழ்நாடு இருக்குது. என்ன பண்றது? தமிழ்நாடு ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆளும்போது தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போய்கிட்டு தான் இருக்கு. இதை மாற்றுவதற்காகத்தான் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற ஒரு சக்திகளை நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம். இதுல என்ன தவறு இருக்குது? வந்தா உங்களுக்கு நல்லது, வரா கேட்டா உங்களுக்கு இதோட பாஜக இருக்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்களோ? அதிமுக எங்களுக்கு ஓகே தான், விஜய் இந்த முடிவு கூட எடுத்துட்டோம், அதிமுக எங்களுக்கு ஓகே தான், பிரச்சனை இல்லை, இன்னைக்கு வந்து ஒரு நீட் ஆஃப் த ஹார்ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம அதிமுக கூட கைகோத்து திமுக வீழ்த்திடலாம். ஆனா பாஜக இருக்கிற கூட்டணிக்கு நான் எப்படி வர்றது? என்னுடைய கொள்கை எதிரி பாஜக. தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே பாஜகவுக்கு எதிராக தான் இருப்பாங்க. அந்த தாட்ல விஜய் இருக்கிறாரோ என்னவோ. நீங்க ஏன் அவசரப்பட்டு பாஜக கூட எங்க கொள்கை எதிரின்னு சொல்ல? என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி விஜய் எதிர்த்திருக்கிறாரு? எந்த வகையில் எதிர்த்தாரு? சொந்த படம் விஜய் ஜனநாயகன் படத்துக்கு கூட பாரதிய ஜனதா ஒரு கருத்து சொல்ல முடியாதவரு எந்த எதிர்த்தாரு? அதுக்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம்? அங்கேயே அவர் பாஜக விமர்சிக்க. நீ எந்த விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்காரு சொல்லுங்க. இப்ப தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்க பட்ஜெட் வெளியே வந்தது, அதை பத்தி ஏதாவது கருத்து சொன்னாரா? இது வந்து 2026ங்கிறது வந்து இங்க சட்டசபைக்கான எது? நீங்க அப்ப கொள்கை எதிரினா எனக்கு எதிரி திமுக தான். நான் வந்து அடுத்த எலெக்ஷன்ல என்னங்க லாஜிக்கே இல்லாத பேச்சு. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு கொள்கை எதிரினா எந்த வகையில் எதிரி, அதனுடைய திட்டங்கள் என்ன, அதனுடைய சட்டங்கள் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் விமர்சனம் செய்யணும். உங்களுக்கு ஒரே இது வந்து திமுக எதிரினா நீங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. இப்படி சொல்லிட்டா நாம அடுத்த பிளேயர். நீங்க சப்ஸ்டியூட்டா கூட இல்லை, இன்னும் சப்ஸ்டியூட் கூட வரல. இன்னும்
பாலை எடுத்து போடுறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க நீங்க களத்துல. களம் வந்து உங்களுக்கான களம் இல்ல சார். களம் நீங்க இல்லங்கறாரு சார். அவர் களத்துல அதிமுக சொல்றேன். வாண்டடா வண்டியில ஏறிட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வார்த்தை ஜாலங்களால் சீமானை போன்று பூரா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது எந்த வகையில பிரயோஜனம் தராது. மக்களில் இவர்களை நிச்சயமாக தூக்கி எறியப்படுவார்கள். தாவேக்கா நிச்சயமாக தூக்கி எறியப்படுவார். இப்போ பாஜக இருக்குதுங்கிறதுனால அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்க சொல்றீங்க பாஜகவுக்கு அவங்களுக்கு பெருசா என்ன விரோதம் இருக்குது, அவர் தான் பாஜக விமர்சிக்கிறதே இல்லையே, அப்ப ஏன் வரலாமே அப்படின்னு கேக்குறீங்க. ஆனா கட்சியினுடைய முக்கியமான நபர் ஒருவர் வந்து குரான் மேல சத்தியமா சொல்றோம் நாங்க பாஜக கூட கூட்டணியும் வைக்க மாட்டோங்கிறாரு. யாரு? அதை ஒரிஜினா சொல்றாரு. அவருக்கும் குரானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு இஸ்லாமியர்களுக்காக அப்படி சொல்றாரு. ஏன் சார், ஏதாவது குரானுங்கிறது புனித நூல் சார். தேவையில்லாத சத்தியங்கள் பண்ணக்கூடாது. நான் ஒரு இஸ்லாமியராக சொல்றேன், இது வரைக்கும் குரானை தேவையில்லாமல் எடுக்கக்கூடாது. வாய்ஜாலத்துக்காண்டி அரசியல் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வந்து நீ இந்த தமிழ்நாடு ஏற்காது சார். ஒரு நல்ல விஷயத்துக்காக அதை அந்த நூலை போற்றும்படி தானே அப்படி சொல்றாரு. நாங்கள் அது மேல சத்தியமா நீங்க குரானையோ பைபிளையோ பகவத்கீதையோ தேவையில்லாமல் இருக்கக்கூடாது. அதெல்லாம் புனித நூல்கள். ஒரு நல்ல நோக்கத்துக்காக நான் உறுதி ஏற்கிறேன் அப்படி அந்த நூலுக்கு முன்னாடி நான் உறுதி ஏற்கிறேன்னு கூட நீங்க சார் நீங்க உறுதியெல்லாம் ஏற்க வேணாம் சார். நீங்களே ஒரு டம்மி பீஸ் சார். ஆதவர்ஜனாவே அவர் விசிகா கட்சியிலேருந்து போனவர். நீங்க புஸ்லி தான் இருக்கு, பஸ்லி மாதிரி இருக்காராம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதனால வந்து இவர் எதுவும் பஸ்லி மாதிரி இருக்காராம். பஸ்லி மாதிரினா அவர் தான் ஸ்ட்ராங்கா இருக்காராம். சரி, ஓகே. அதனால இவர் ஒரு டம்மி பீஸ் தான் இவரு. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய எதுவா இருந்தாலும் ஒரு அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க எல்லா கட்சியிலும் விமர்சனம் செய்யுங்க. எங்க நீங்க உங்களுடைய கொள்கை எதிரினா எந்த வகையில கொள்கை எதிரி அப்படிங்கறத எதிர்த்து பேசுங்க. ஓகே. அதை பேசாம நீங்க வந்து களத்தை காண முடியாது, மக்களை ஏத்துக்கிற மாட்டாங்க. நீங்க பிஜேபியினுடைய பி டீமான்னு கூட பேசுற அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கு. சரி, இப்ப வந்தா அவங்களுக்கு நல்லது அப்படின்னா அவங்களா புரிஞ்சுக்கிட்டு வரட்டும்னு விட்டுறலாம்ல. நம்ம எப்படியும் ஜெயிக்க போறோம், நம்ம யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில அதிமுகவோ பாஜகவோ தாவேக்காக காத்துலாம் இருக்குல்ல அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா வரட்டும் தான் எடுத்துக்கிறீங்களா இல்ல நீங்க காத்திருக்கிறீங்களான்னு கேக்குறேன். நிச்சயமாக எந்த கட்சிக்கும் அதிமுக காத்துக்கிட்டு இல்ல. அதிமுக என்டிஏ தலைமையினுடைய ஹெட்டா இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். இந்த ஏற்கனவே 13 கட்சிகள் கூட்டணியில் ஒரு மகா கூட்டணி அமைச்சிருக்கோம். இந்த தேர்தலில் திமுக வீட்டுக்கு அனுப்புறதா எங்களுடைய குறிக்கோள் என்ற அடிப்படையில் ஸ்ட்ராங்கா பாஜக பேச்சுவார்த்தை நடத்துதுங்கிறாங்க. அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தலையா? தாவேக்கா கூட நிச்சயமாக பாஜக நடத்தலன்னு சொல்ல முடியுமா? அது எனக்கு தெரியாது. நடத்தலாம் அப்படி எடுத்துக்கலாமா? எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா தாவேக்கா கூட்டணிக்கு? இல்ல, கூட்டணிக்கு வந்தா தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்தால் வரட்டும், அவ்வளவு வந்தால் வரட்டும், அதுல வந்து தேவையில்லைன்னு நான் சொல்ல முடியாது. இல்ல சார், பட் நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க, உங்களுடைய கூட்டணியில கூட இருக்கக்கூடிய பாஜக டெல்லியில இருந்து சில அசைன்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க, சில கூட்டணிகள் அது நமக்கு தெரியும். அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் தவிர பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் இல்ல, அது பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன். கூட்டணியில இருக்கும்பொழுது உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும்ல, அதை வச்சு நீங்க சொல்லலாம்ல. நீங்க வந்து இல்ல, அப்படிப்பட்ட எந்த விதமான செவிவழி செய்தியும் எனக்கு வரல, நான் கேட்கவும் இல்லை, அதை பற்றி எனக்கு தெரியவும் தெரியாது. வந்தால் அவர்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது. வரவில்லை என்றால் என்டிஏவுக்கு இழப்பு இல்லை. வரவில்லை என்றால் என்டிஏக்கு எந்த வகையிலும் இழப்பு இல்லை. தாவேக்காவுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய இழப்பு. அட்லீஸ்ட் அவருக்கு விழ வேண்டிய ஓட்டுல உங்க கூட்டணிக்கு வந்துட்டாரு அப்படின்னு பாதி ஓட்டு போனாலும் ஒரு 8% 9% உங்களுக்கு லாபம் தானே சார்? அதுதான், வந்தால் தாவேக்காக்கு லாபம், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லாபம். தமிழ்நாட்டு மக்கள்னா என்டிஏ தான். இன்றைக்கு என்ன தெரியுமா, இந்திய கூட்டணியா தமிழ்நாட்டு மக்களா என்ற நிலையில் தான் இருக்குது இந்த தேர்தல் காலம். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான அயோக்கியத்தனமான ஆட்சி இங்க நடக்குது சார் இங்க. அதனால சொல்ற தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அணியாகவும் இந்தி கூட்டணி ஒரு அணியாகவும் இருக்குது. அதனால வந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது, வராவிட்டால் தாவேக்காக்கு கெட்டது. நன்றி சார்.